ஹாய் ஹலோ திஸ் இஸ் அர்மு vlogs. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டே 7 தாம்பூர் ஸ்டிச் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் ஷேப் எடுத்துருக்கிறேன். அது ஃபுல்லாக வந்து தாம்பூர் ஸ்டிச் போடலான்ட்டு எடுத்துருக்கிறேன். அண்ட் நான் ஒன் சைட் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டேன். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா அனதர் ஹாஃப் சைடில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் அதாவது மிடில் இருந்து எடுக்கிறேன். நம்ம எப்பயும் போடுற செயின் ஸ்டிச் தான் இதில் முக்கியம். நான் சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸில் எடுத்திருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு அடுத்தது கீழே இருந்துட்டு மேலே இருந்து கீழே, இதுதான் வந்துட்டு தாம்பூர் ஸ்டிச். அண்ட் உங்களோட வந்து ஸ்டிச் வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். நான் வந்து வீடியோ எடுத்ததுனால வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ண முடியலை. ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த சைடு வந்துட்டு போடுறப்ப கொஞ்சம் தள்ளி வந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் நீங்கள் போடும்போது பொறுமையாக பக்கத்தில் நெருக்கமாக போடுறோமா அப்படின்றத பாருங்கள். இந்த ஸ்டிச் எதுக்கெல்லாம் போடலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளவுஸில் வந்துட்டு ஒரு சைடு வந்து சில பேர் க்ரூம் போடுங்க, ஒரு சைடு வந்துட்டு எங்களோட ப்ரைட் மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, அண்ட் பேபி ஷவருக்கு பேபிஸ் வந்து ஃபிகர் அதெல்லாம் போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க, அண்ட் பெட் லவர்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க டாகோட ஃபோட்டோ கொடுத்துட்டு அதையும் போட சொல்லுவாங்க. அந்தப்போ போடுறப்ப நம்ம இந்த தாம்பூர் ஸ்டிச் யூஸ் பண்ணணும்னா ரொம்ப அழகாக எலகெண்ட்டாக காமிக்கும். எவ்வளோ நெருக்கமாக போடுறோமோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபிகர் வந்து அழகாக எடுத்து காமிக்கும், நல்லா அழகாகவும் இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு அவுட்லைன் ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு அவுட்லைன் வந்துட்டு உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா சரி த்ரெட்லேயும் போட்டு காமிக்கலாம், இல்லைன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் கலரான ஒரு த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பேரட் க்ரீன் வந்து தாம்பூர் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்குறேன், கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது ப்ராக்டிஸ்னால நான் அப்படி கொடுத்துருக்குறேன். அண்ட் வேணும்னா நம்ம மேலே பீட்ஸு கட் பீட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் ப்ராசஸ்ஸே ஒரே ஒரு செயின் ஸ்டிச் தான். அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பேசிக் செயின் ஸ்டிச் நீங்கள் எந்த அளவுக்கு பழகிக்கிறீங்களோ அதை வச்சு எல்லா ஸ்டிச்சுமே வந்துட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்றத நான் நிறைய வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். ஸோ செயின் ஸ்டிச்சை நல்லா பழகிக்கோங்க. லைக் பிசிறு இல்லாமலும் அண்ட் கட் ஆகாத அளவுக்கும் சில்க் த்ரெட்டில் பழகிட்டிங்கனாலே இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச் தான். அண்ட் நீங்கள் ஃபிகர்லாம் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மெயினான ஐப்ரோஸ், ஐஸு, லிப்ஸு இதெல்லாம் கொடுத்துட்டு சின்னதாக கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஃபுல் ஸ்டிச்சு பாடிக்கு ஃபேஸ்க்கு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷ் கிடச்சிரும். அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இதுதான் வந்து தாம்பூர் ஸ்டிச்சோட ஃபுல் ப்ராசஸ்ஸாக. அண்ட் மெத்தடும் இதுதான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன வீடியோலாம் நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆரி ஒர்க் சீரீஸ்க்கு நல்ல ரெஸ்பாண்ட் உங்கள்கிட்டேருந்து வந்துட்டுருக்குது. என்ன வீடியோலாம் உங்களுக்கு கிளியராக வேணும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையுமே நான் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுத்து நெக்ஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் வீடியோஸ் பார்க்குறதோடு நிறுத்திக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி கற்றுக்கோங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இந்த ஸ்டிச்சை போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.